ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் ஏன் அவசியம், எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம எப்படி ரெடி பண்ணி வைக்கணும், எந்த மாதிரிலாம் நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஒரு ஃபண்டு எடுத்து வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் நிறைய ஃபேமிலியில் இல்லை. ஏன்னா நமக்கு சேலரி வரும்போது ஓரளவுக்கு நம்ம சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம போட்டுட்டு இப்போது டிஜி கோல்டு அது இதுன்னு வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட் அதில் போட்டுட்டு அந்த மாதிரி தான் நம்ம ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்கு. ஆனாலும் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணணும். ஏன்னா சிச்சுவேஷன்ன்றது எப்படி வேணால் மாறலாம். ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். இப்போ 2 பேர் ஏர்னிங்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வேலைக்கு போக முடியாத சிச்சுவேஷன் கூட வரலாம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி இருக்கலாம். சிங்கிள் இன்கம்மாக இருந்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வேறு சேவிங் ஸ்கீமில் ஏதாவது ஜாயின் பண்ணிட்டா கூட அதில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற சேவிங்ஸ்லாம் கூட பிளான் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டும் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலி எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும். ஏன்னா நமக்கு இப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவாக நான் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு உடம்பு சரியில்லை, ஃபேமிலியில் ஏதோ ஒரு பெரிய செலவு எதிர்பாராமல் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு சர்டைனாக ஒரு இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணி வெளியில் வரத்துக்கு கண்டிப்பாக மினிமம் 3 மந்த்ஸ் ஆகும். அந்த சிச்சுவேஷனில் நம்ம பண கஷ்டத்துலேயும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம லோ ஆகிடுவோம். இல்லை பணம் இருந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. நமக்கு என்ன தான் முடியலனாலும் மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணம் வெளியில் போகணுமோ அது போய் தான் ஆகும். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதால பால் வாங்காமல் இருக்க முடியாது. வீடு ரெண்டட் ஹவுஸில் இருந்தீங்கன்னா ரெண்ட் கட்டாமல் இருக்க முடியாது. இஎம்ஐயில் இருந்தீங்கன்னா இஎம்ஐ கட்டாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம கட்டி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதுக்கு நமக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது. எது நம்ம பண்ணாலும் இன்றைக்கி காலையிலே இது நான் ஆக்சுவலி பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒன்று போடணும், நம்ம சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றி இதெல்லாம் நிறைய சொல்கிறோம், இதை பற்றியும் பிளான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். காலையிலேயே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க, உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் மெயில் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்தோட நல்லதுக்காகவும் தான் யோசித்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, A to Z உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்றத நோட் பண்ணணும். இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணணும், ரெண்ட் எவ்வளோ பே பண்ணணும், வேறு ஏதாவது நமக்கு கடன் இருந்துச்சுன்னா, சப்போஸ் கிரெடிட் கார்டு பில்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், மந்த்லி நம்ம சாப்பாடு தேவை, மெடிசன்ஸ் இந்த மாதிரி வாங்கணும்னா அது, குழந்தைங்களுக்கு தேவையான ஃபீஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். அது 1 இயர் ஃபீஸ்னால் இப்போ யாரும் 1 இயர் அப்படியே போய் பண்ணுறதில்ல. மாதம் மாதம் பிளானிங் நிறைய பேருக்கு இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் குழந்தைக்கு ஒரு 40,000 ஃபீஸ் வருதுன்னா மந்த்லி 4,000 எடுத்து வைங்க. அந்த மாதிரி மந்த்லி குழந்தைக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் இது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 50,000 சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக 1,50,000 இந்த 50,000ல் 3 டைம்ஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த அமௌண்ட் பேசிக்கான நீட்ஸ்க்காக உங்கள்கிட்ட அமௌண்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படி இருந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலி அதர் ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 6 மந்த் இருந்துச்சு, 6 மந்த்துக்கான அமௌண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப குட். ஆனால் யாராலையும் அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான். இப்போ 50,000 நமக்கு செலவாகுதுன்னா அதுக்கு ஒரு 3 lakhs கிட்ட தேவைப்படும். அந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் ஒரு மந்த்துக்கு 50,000 ஆகுது அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸுக்கான அமௌண்ட்டாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் நம்ம போய் மொத்தமாக போட்டுற முடியுமா? முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு சேலரி வருதுன்னா அதுக்கான ஃபுல்லும் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நம்ம அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். மந்த்லி ஒரு 3,000 5,000 இந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு அமௌண்ட் வந்துருச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் வச்சிடலாம். இது எதில் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்டாக நமக்கு ப்ரைமரியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அது இல்லாமல் செகண்ட்ரியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வித்ட்ரா பண்ணாத மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு ஏடிஎம் கார்டு இல்லாமல் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சிங்கும்போது நம்ம போய்ட்டு சலான் ஃபில் பண்ணி கொடுத்து அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா கூட ஈஸியாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சதுக்கப்புறம் அதில் நம்ம கை வைக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்கரிங்
டெபாசிட்ஸ் போடலாம். இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 60 மந்த்ஸ் வரும். 60 மந்த்தும் நம்ம கட்டினா தான் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டோட கிடைக்கும். அண்ட் வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னாலும் மினிமம் 36 மந்த் கட்டியிருந்தா தான் பாதியில் பிரேக் பண்ண முடியும். ஒரு 32 மந்த்ஸ் நீங்கள் பே பண்ணியிருந்தா கூட பிரேக் பண்ண முடியாது. ஆர்டியை மினிமம் 3 வருஷமாவது நம்ம கட்டியிருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே பார்த்திங்கன்னா பேங்க்குக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் மோரார்லெஸ் கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. போஸ்ட் ஆஃபீஸை விட நிறைய வட்டி கொடுக்குற பேங்க்ஸ்லாம் கூட இருக்காங்க ரெக்கரிங் டெபாசிட்க்கு. அதனால ஆர்டியை பொறுத்தளவுக்கு நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி நான் 2000 பிளான் பண்ணுறேன் எடுத்து வைக்க அப்படிங்கும்போது நான் 2000 பே பண்ணிகிட்டே வரேன். எனக்கு அந்த அமௌண்ட் வேணும். நான் இப்போ ஒரு 20 மாதத்துக்கு பிளான் பண்ணுறேன். ஆனால் நான் 10 மாதம் தான் கட்டியிருக்கேன். அந்த அமௌண்ட் எனக்கு நீடு இருக்குது. ஒரு அவசர செலவு வருது, ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கும்போது உண்மையாலுமே நீடு இருக்கும்போது என்ன பண்ணால் 10 மாதத்தில் நான் க்ளோஸ் பண்ணணுன்னாலும் மொபைல் ஆப்பில் இன்ஸ்டண்ட்டாக நான் க்ளோஸ் பண்ணேன்னா அடுத்த செகண்ட் என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். இப்போ வந்து இதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நம்ம சின்ன சின்ன தேவைகள் வரும்போது கூட இந்த ஆர்டியை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டி வச்சுக்கோங்க. இல்லை நான் எடுக்கவே கூடாது, அந்த பணம் எனக்கு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வேணும், கண்ட்ரோல் இல்லாமல் நான் பேங்க் ஆர்டி போடும்போது எடுத்துடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுங்க. இதில் வந்து இது அட்வான்டேஜாக பார்க்குறவங்களுக்கு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட சேவிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறும் இல்லையா? அந்த மாதிரி பேங்க்கு நான் கண்ட்ரோலாக நீங்கள் இருந்தீங்கன்னா பேங்க்லேயே கூட தாராளமாக 5 வருஷத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும். அந்த மாதிரி போட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த மந்த்துக்கு தேவையான கிராசரிஸ்லாம் இருந்தாலும் கூட ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்கான கிராசரிஸ் வந்து ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். கோவிட்லலாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட இருந்த சேவிங்ஸ் தான் ஃபேமிலியை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. அவங்கக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் ஆகட்டும், அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன சேவிங்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு ஜாப் இல்லாதப்ப அவங்க வச்சுருந்த சேவிங்ஸ் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வந்து ஒரு சின்ன விஷயமா நினைக்கலாம். ஒருத்தவங்க ஒரு நல்ல ஃபேமிலி ரன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுனாலும் கூட 1 மாதம் 2 மாதத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து அவங்க ஸ்டாக் வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு மாதம் வந்து ஏதோ ஒரு ரீசனால் வேறு செலவு ஆயிட்டாலும் கூட சாப்பாட்டுக்கு வந்து நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப வந்து கவனமாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். உண்டியல் சேவிங்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அது சேர்த்து பார்க்கும்போது பெரிய அளவில் வந்து ஹெல்ப் பண்ணும் வீட்டுக்கு. இப்போ வந்து நான் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போட்டேன் சிஸ்டர். இப்போ மந்த்லி நான் 3000 போட்டேன். நான் ஒரு 20 மந்த்ஸுக்கு போட்டுட்டேன். இப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு 60,000 கிட்ட வந்துருச்சு அமௌண்ட்டு. ப்ளஸ் வந்து அதுக்கான வட்டியும் சேர்ந்துருக்கு. இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65,000 இருக்குது. இது வந்து அக்கௌண்ட்டில் இருந்தால் நான் செலவு பண்ணிவிடுவேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேங்க்லேயே வந்து எஃப்டி ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஒரு 1 இயர் எஃப்டி மாதிரி நீங்கள் போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணும்னாலுமே அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் நீட் இல்லைன்னா அது அப்படியே மெச்சூர்ட் ஆகி வட்டி வந்துட்டுருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நம்ம போட்டிருந்த வரைக்கும் எவ்வளோ நமக்கு வட்டி வந்துச்சோ, வட்டி சேர்ந்துச்சோ அந்த வட்டி மட்டும் நமக்கு வந்துடும். அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும்போது என்ன வட்டி வருமோ அது வந்துடும். இல்லை ஒரு 1,00,000 கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக கூட போடலாம். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 600 to 700 இந்த மாதிரி உங்களுக்கு வட்டி வந்துட்டுருக்கும். எப்படி வந்து ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். இப்படி பண்ண அந்த அமௌண்ட்டை கோல்டு என் கையில் இப்போ ஒரு 50,000 இருக்குது. நான் கோல்டு வாங்கலாமா? வேறு ஏதாவது ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இதில் அக்கௌண்ட்டில் இருந்தால் கம்மியாக தானே இருக்குது. இதுக்கு என்ன வட்டி வந்துட போகுது? இதுவே நான் கோல்டாக வாங்கி வச்சேன்னா எனக்கு வந்து வேல்யூ அதிகமாகும். அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் இதெல்லாம் போடுங்க. நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. எல்லா வீடியோஸ்லேயுமே ஸ்கீம்ஸ் போடுங்க, டிஜிகோல்டு போடுங்கலாம் நான் சொல்கிறேன். அது வந்து செகண்ட்ரி. ஃபஸ்ட்டு நமக்கு அடிப்படை தேவைகளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து இருக்கணும். இதை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது க்ரோ ஆகும், அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. அது வந்து தனியாக ஒரு இது வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது க்ரோ ஆகலைன்னா கூட பரவாயில்ல, எமர்ஜென்சிக்கு நம்ம கையில் அமௌண்ட் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இப்போ உங்களால் ஒரு 60,000 வைக்க முடியல அப்படின்னா கூட மினிமம் ஓரளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டாவது நீங்கள் கையில் வச்சுருங்க. ஃபுல்லாத்தையும் போய் ஸ்கீம்ஸில் போட்டுடுறது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாப்லேயே போகிறீங்க, ஒரு 7 மாதம் கட்டிடுறீங்க, மாதம் 5,000 சீட்டு போட்டு. இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு அமௌண்ட் தேவைன்னா அந்த 30,000 கேஷை கொடுங்கன்னா கொடுப்பாங்களா?
அதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் நம்ம போய் ஜுவல்ஸை வச்சுட்ருக்க முடியாது. காயின் வச்சுருந்தோன்னா அதை போய் சேல் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஒரு பெரிய தேவை, ஒரு படிப்பு ஏதோ ஒன்று வாங்க போகும்போது அதை சேல் பண்ணுறது, ப்ளெட்ஜ் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். 1 மாதம் 2 மாதம் நம்ம குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன்லாம் நம்ம பண்ண முடியாது. அதனால் அது குரோ ஆகலைனாலும் பரவாயில்ல. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்களுக்கு வீட்டில் வந்து கேஷ் கொடுப்பாரு இல்லையா செலவுக்கு, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு 5000 கொடுக்குறாரு செலவுக்குன்னா, அதில் உங்களுக்கு 3 மாதத்துக்கு வந்து 15,000 நீங்கள் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணாலும். என் ஹஸ்பண்ட் தான் கொடுக்க போகிறாங்க, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு இருக்காதீங்க. உங்கள் கையிலேருந்து நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதில் 3 டைம்